ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த i20 கார், இது வந்து பெட்ரோல் வேரியன்ட் கார். இதுல வந்து நம்ம கிளச் பிளேட் கவர் அசம்பிளி மாற்ற போறோம். கியர் பாக்ஸ் இறக்குனாலும் அதை மாற்ற முடியும். எதனால கிளச் பிளேட் வந்து தேய்மானம் ஆகுது, என்ன ரீசனுக்காண்டி அப்படின்றதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். டிரைவிங் வந்து எப்படி ஓட்டுனா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவில் வந்து சொல்ல போறேன். அதனால வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கார் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து அடியில் கூடி தான் கழட்டி எடுக்க முடியும். அதனால அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஷனு, மேலே உள்ள பெட்டு, பேட்ரிஸ் எல்லாமே நம்ம வந்து கலட்டி ஃபுல்லாக இருக்கணும். இந்த பார்க்குறது தான் கியர் பாக்ஸ். இது கீழே உள்ள சஸ்பென்ஷன் எல்லாமே கழட்டி, ட்ரைவ் ஷாட் எல்லாமே கழட்டி எடுத்துட்டு, அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கியர் பாக்ஸ் வந்து கீழே இறக்க முடியும். இந்த பாக்ஸ் தான் இறக்க போகிறோம். மவுண்டிங் ஃபுல்லாத்தையும் கலட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துடுறோம். இதுதான் கிளச் பிளேட்டு கவர் அசம்பிளி. இது வந்து தேய்மானம் ஆயிடுச்சு. இதுக்காண்டி தான் இப்போ வந்து நம்ம கியர் பாக்ஸே எடுத்திருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா பெட்டுகளையும் எல்லாமே கலட்டினா மட்டும்தான் வெளியே வரும். அதனால் வந்து கீழே ஜாக்கெட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுக்கணும். இந்த ஃப்ளைவீல் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு. இதுதான் கிளச்சு பிளேட் நம்ம கழட்டி எடுத்தது. இந்த கிளச்சு பிளேட்டு வந்து ரொம்ப தேய்மானம் ஆகலை, ஆனால் வந்து ஹார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஸ்டமர் சைடு வந்து ரொம்ப ஹார்டு. டிராஃபிக்கில் வந்து ரொம்ப ஓட்ட முடியாது. கால் வலிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். கிளச்சு வந்து நார்மலாக ஆக்சிலேட்டர் மாதிரி மிதிக்கணும் பெட்ரோல் வண்டியில். டீசல் வண்டியோட ரொம்பவும் ஹார்டாக இருக்குது. அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து கழட்டி மாற்றுறோம். இது வந்து ரொம்ப வண்டி யூசேஜ் கிடையாது. யூசேஜ் இல்லாதனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து வேறு எதுவும் மாற்றுறோம். கஸ்டமர்ஸும் மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு கியர் டவுன் பண்ணாமல் கொஞ்சம் ரேஸ் பண்ணி ஓட்டியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஃப்ளைவீல் வந்து உங்களுக்கு திட்டாக தெரியுது பார்த்தீங்களா, பழுத்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஷைனிங் ஆகிடுச்சு. அதனால் ஸ்லிப்பேஜ் வந்து நிறையா இருக்கும். உங்களுக்கு சடன் பிக்கப் இருக்காது. மைலேஜ் வந்து ட்ராப் வந்து நிறையா ஆகும். அதனால் இந்த இதுவும் வந்து நம்ம லேத்தில் ஊற்றி சரி பண்ணணும். அடுத்ததான் இந்த ஃபோர்க்கு. இந்த ஃபோர்க்கில் வந்து கீழ்ப்பகுதியில் அவங்க வந்து ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. இதில் வந்து அந்த லைட் மைல்டு ஷேக் இருக்குது டக்குன்னு. அதாவது ப்ளே இருக்குது. இந்த மாதிரி கோனு ஸ்டெப்பு இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும். ஸ்டெப்பு எதுவும் இல்லை. ஆனால் வந்து இந்த ஃபோர்க்கில் வந்து அந்த கீழே பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியுது. அங்கே வந்து 14ஆம் நம்பர் வந்து போல்டு வரும். அது கட் ஆயிடுச்சு. கட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் இப்போ வந்து ஒன்றும் தனியாக இது ரொட்டேஷன் ஆகலை. ஆனால் ஃப்யூச்சரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிரும். அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வெல்டு வைக்கணும். இது வந்து புது ஃபோர்க் வந்து 8900 சம்திங் வந்து வருது. 9000 நெருக்கி வருது. ஏன்னா கிளச் பிளேட் அசம்பிளியே 7000 சம்திங் தான். அப்படின்றப்போ ஆர்டர் போடுறதுக்கு 20 நாள் கம்பெனி ஆர்டர் கேட்குறாங்க. அதனால் நம்ம வந்து அதில் வெல்டு பண்ணுறோம். வெல்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அது ஃபிக்ஸட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு எந்த வகையான இஷ்யூ வராது. உங்களுக்கு வந்து சேக் ஆகாது. ஃபியூச்சரில் வந்து கட் ஆயிருமான்ற பயம் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஒரிஜினல் ஓஇ நம்ம டச் பிளேட் கவர் அசம்பிளியாக வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து ஓயிலையும் வந்து வேல்யூ இல்லை லுக் அந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் உள்ள மேனுஃபேக்சர் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் பாக்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட மாருதி ஹுண்டாய் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சப் பிராண்ட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் லுக்கு, வேல்யூ இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் தான் டச் பிளேட் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து சொன்ன இந்த மாதிரி ஃப்ளைவீல் படுத்து இருந்துச்சுல திட்டா அதை வந்து நம்ம லேத்தில் கொடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சர்ஃபேஸ் வந்து இப்போ சரியாக ஆயிடுச்சு. இதுதான் நம்ம பழைய கழட்டி எடுத்த கிளச் பிளேட். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ துருப்பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா. இதுவும் அப்படி தான். அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்களா, இதுலேயும் அப்படியே மின்னுது பாருங்கள், திட்டாகும். இது வந்து கால் வச்சு ஓட்டினதுனால தான். கிளச் வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணாமல் ரேஸ் கொடுத்தே ஓட்டினதுனால தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. சரிங்களா. அப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளைவீலை வந்து ஃபிட் பண்ணுறோம். இதில் வந்து கிராங்க் சென்சார், சிகேபி சென்சார் வந்து இதில் வரும். அதனால் அதில் லாக் இருக்கும். கரெக்டாக நம்ம கை வச்சு காமிச்சு இந்த லாக் வந்து கரெக்டாக அந்த சின்ன ஹோலில் வந்து உட்கார வைக்கணும். உட்கார வச்சு தான் டைட் பண்ணணும். இல்லை நம்ம வந்து ஹோல்ஸ் கார்டு வந்து செட் ஆகும். மாற்றி போட்டோம், மேக்ஸிமம் மாற்றி போட முடியாது. மாற்றி போடுறோம் அந்த காற்று கிழவு வந்து மாற்றி போட்டோம் அப்படின்னா இன்ஜினோட டைமிங் மாறிடும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகாது. சின்ன மைனூட்டானது தான், ஆனால் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காற்று வந்து கம்பல்சரி கிராங்க் புள்ளி ஒன்று வந்துட்டாலே எல்லா இதுலேயும் வந்து காற்று கம்பல்சரி வரும் டைமிங்காண்டி. ஓகேவா. இது வந்து நம்ம கன்னில் டைட் வைக்கிறோம். இந்த கன்னில் டைட் வைக்கிறது ரொம்ப போதுமானது. நான் வந்து புது கிளச்சு பெல்ட்டு என் கவர் அசம்பிளி இதுதான் புதுசு. இது வந்து கைடு வச்சு தான் மாட்ட முடியும். ஏன்னா கீழே மேலேயும் வந்து சேர்க்கை வந்து ஆகும். அப்படின்றது நம்ம கியர் பாக்ஸ் ஏற்றும் போது கரெக்டாக அந்த ஸ்பெயின்ஸ் வந்து உள்ளே போய் உட்காராது, இன்செட் ஆகாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து கரெக்டாக அந்த இதுக்குரிய சாஃப்ட் ஒன்று, இது வந்து ஸ்பெஷல் டூல்ஸ். சரிங்களா. அந்த ஸ்பெஷல் டூல்ஸ் போட்டு நம்ம வந்து டைட் வைக்கணும். இதுக்கு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோன் மாதிரி, அதுக்கு மேலே தான் ரிலீசர் பெரிங் வரும். டைட் வைக்கும்போது கன்னில் நார்மலாக வைக்கணும். அதுக்கடுத்து மேனுவலாக தான் டைட் வைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த கை வச்சு காமிக்கல அதான் வந்து ஃபோன் அங்கே தான் ரிலீசர் பண்ணிக்குவோம். ஏன் அப்படின்னா டைட் வந்து ஓவர் டைட் வைக்கும்போது ஸ்லிப்பேஜ் ஆகிடும். ஏன்னா ரொம்ப டெம்பராக டைட் ஆகிட்டே இருக்கும். டைட் வைக்க அந்த ஃபோன் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் மேனுவலாக டைட் வைக்கிறது தான் நல்லது. அதேமாதிரி இந்த ஃபோர்க் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு கிரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். வெல்டிங் வச்ச இடம் தான் அந்த இடம். இந்த ஃபோர்க்கில் தான் வெல்டிங் வச்சுருக்கோம். ஃபுல்லாக கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த ரிலீசர் பேரிங் வந்து
மாற்றோம். அதுக்கு முன்னாடி இதுதான் கிளட்ச் பிளேட் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிடுறேன். அந்த மாட்டியிருக்கும்ல கவர் அசம்பிளி கிளட்ச் பிளேட், இந்த கிளட்ச் பிளேட்டில் தான் இந்த ஷாஃப்ட் வந்து உள்ளே போய் உட்காரும். உங்களுக்காண்டி வச்சு காமிக்கிறதுக்காண்டி காமிக்கிறேன். இது வந்து இன்ஜின் சுற்றும் போது உங்களுக்கு கியர் பாக்ஸ் சுற்றும். ஓகேங்களா? கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் கிரீஸ் வைக்கணும். கிரீஸ் ரொம்ப ஓவராகவும் வச்சிடக்கூடாது. மிஸ் ஆகி கிளட்ச் பிளேட்லேயே எங்கேயோ ஒரு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னா கிரீஸ் வந்து வலிக்கும். அதனால் கொஞ்சமான அளவு சரியான அளவில் கிரீஸ் வைக்கணும். கொஞ்சம் போர் காமிக்கும் போது ரிலீஸர் பேரிங் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம கிளச்சு பெடல் மிதிக்கும் போது அப்படி வெளியே தள்ளும் பிஸ்டன். ஓகேவா? அப்படி பிஸ்டன் இப்படி வெளியே தள்ளும் போது இந்த போர்க் இப்படி வரும். இப்படி வரும்போது அமுக்குறல்ல அந்த வெளியே வருதா, அமுக்கும் போது உள்ளே போதா, இந்த பக்கம் கை வச்சு அமுக்கும் போது இந்த வந்து ரிலீஸர் பேரிங் வந்து வெளியே வரும். பாருங்க காமிக்கிறேன். வெளியே போயிடுச்சா, இப்போ வந்து வெளியே வரும் பாருங்கள். வெளியே வருதா, அப்படியே உள்ளே போகும். இதுதான் ஃபங்க்ஷன். இந்த ரிலீஸர் பேரிங் தான் அந்த கவர் அசம்பிளி கோன் மாதிரி இருந்துச்சுல அந்த இடத்துல அமுக்கும் போது உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகும், டிஸ்கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த கேப்பில் தான் நம்ம வந்து கியர் வந்து இன்செர்ட் பண்ணுவோம். ஓகேவா? எடுத்து நம்ம கியர் பாக்ஸ் வந்து தூக்கி ஃபிட் பண்ணுறோம். நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஜாக்கியில் வச்சு தூக்கிட்டு அதுக்கு மேலே தான் வந்து ஃபிட் பண்ண முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல் வந்து அலுமினியம்னால கீழே வந்துச்சுன்னா கிராக் ஆகிடும். அதுக்கடுத்து ஹவுசிங் போல்ட். ஹவுசிங்கிறது கியர் பாக்ஸ் ஹவுசிங் தான் சொல்லுவோம். கியர் பாக்ஸோட மேலே வர கவரை வந்து ஹவுசிங் சொல்லுவோம். அந்த போல்ட்ஸ் எல்லாமே போட்டு டைட் வைக்கணும். டைட்டிங் வைக்கும்போது வந்து எல்லாமே மிஷினில் வைக்கக்கூடாது. ஏன்னா கலட்டும் போது வந்து மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாட்டும் போது எப்போயுமே கம்பல்சரி வந்து ஹேண்ட் டைட் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா த்ரெட்டு அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டைட் வந்து ப்ராப்பராக தான் தெரியாது. கையில் வச்சா தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். அதுக்கடுத்து பெட்டு வந்து மவுண்ட் பண்ணுறோம். இதுதான் கியர் பாக்ஸ் வந்து மவுண்டிங் பெட்டு. பாடியோட வச்சு கியர் பாக்ஸ் மவுண்ட் பெட் வந்து மவுண்ட் பண்ணுறோம். இது நல்லா கண்ணில் டைட் வைக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஓவர் டைட் தேவைப்படும். ஓகே. அதுக்கடுத்து கீழே இருக்கிற இன்ஜினில் வச்சுருந்து ஜாக்கியை நம்ம எடுத்து வெளியே எடுத்துடுறோம். இந்த மாதிரி த்ரெட்டு ஜாக்கி வைக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஹைட்ராலிக் ஜாக்கி வந்து 2 மணி நேரம் நினச்சா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து கீழே வர சி மவுண்டிங் பெட்டு. மொத்தமே 3 பெட்டு தான். சரிங்களா? அப்போ கியர் பாக்ஸ் இறக்கணும் அப்படின்னா 2 பெட்டு கம்பல்சரி கலட்டி ஆகணும். வந்து ஃபிட் பண்ணி நல்லா டைட் வச்சு முடிச்சிடணும். ஹேண்ட் டைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிராஸ் செக் பண்ணிக்கணும் 1க்கு 2 டைம். ஏன்னா இது வந்து மோட்டாரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீல் போல்ட்டாக இருந்தாலும் எந்த போல்ட்டாக இருந்தாலும் டைட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம வண்டியோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத வார்னிங் லைட் ஏதாவது எரியுதா அப்படின்னு பார்க்கணும். அதுமாதிரி வண்டி மூவ் பண்ணும்போது வந்து எப்பயுமே பிரேக் நல்லா பண்ணி பார்க்கணும். பிரேக் வந்து ரொம்ப முக்கியமானது. யாராக இருந்தாலும் வண்டி எடுக்கும்போது மூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ கிளச் எல்லாம் கியர் எல்லாம் விழுகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட்டு. ஓகே. நம்ம ஒர்க்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கார் சம்மந்தப்பட்டான எல்லா வகையான சந்தேகங்களும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. பாய்.